செயற்குழுவிற்கே ஒரு விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு நிலை. உதாரணமாக எத்தனையோ கட்சிகள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஏன் ஆட்சியை கூட கைப்பற்றியிருக்கிறார்கள். முன்னால் ஆட்சி செய்த கட்சியாக இருக்கலாம், ஆட்சி செய்ய போவதாக கல்பனை செய்து கொண்டிருக்கிற ஏராளமான கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. எனக்கு தெரிந்து இப்பொழுது ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்த மரியாதைக்குரிய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி ஏறத்தாழ 2 ஆண்டுகள் மேலாக அந்த கட்சி பணி நடந்தது. ஆனால் இந்த 2 ஆண்டுகளில் அவர் எந்த நேரத்திலும் ஒரு செயற்குழுவோ, ஒரு பொதுக்குழுவோ, ஒரு ஆலோசனை கூட்டமோ அல்லது பொறுப்பாளர்களுடைய கலந்தாய்வு என்கிற ஒரு கூட்டமே நடத்தாத ஒரு கட்சி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் கொண்டிருக்கிறது. பல கட்சிகள் செயற்குழு நடத்துவார்கள், தலைவர் மட்டும் வருவார், அவர் மாத்திரம் ஒரு 20 நிமிடமோ 1/2 மணி நேரமோ பேசிவிட்டு செயற்குழு முடிந்து விட்டது என்று சொல்வார். சில கட்சிகள் சடங்கிற்காக ஒரு பொதுக்குழு நடத்தி ஏற்கனவே தயாரித்து செய்யப்பட்ட தீர்மானங்களை கொண்டு வந்து இது போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் என்று அந்த கூட்டத்தை முடிவு செய்திருக்கிறார், முடித்து விடுவார்கள். ஆனால் ஒரு கட்சி செயற்குழு என்று அறிவித்து செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் அமர வைத்து ஏறத்தாழ 5 மணி நேரம் உணவு இடைவேளைக்கு கூட போகாமல் கிளை பொறுப்பில் இருந்து, ஒன்றிய பொறுப்பில் இருந்து அணிகளுடைய பொறுப்பாளர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு அதற்கு மாவட்ட செயலாளர்கள் அதற்கான விளக்கத்தை கொடுத்து அதற்கு பிறகு மாநில நிர்வாகிகள் பேசி இறுதியில் கட்சி தலைவர் பேசி ஏறத்தாழ ஒரு 5 மணி நேரம் இப்படி விரிவான ஒரு கலந்தாய்வை செய்து ஒரு செயற்குழு கூட்டத்தை ஒரு கட்சி நடத்துகிறது என்று சொன்னால் அந்த தமிழ் புலிகள் கட்சியை தவிர ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு கூட்டத்தை நடத்தியதாக சமீப கால வரலாறுகளே இல்லை. அந்த அளவிற்கான ஒரு கூட்டம் மிக சிறப்பாக தென்காசி மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் தமிழ் புலிகள் கட்சிக்கு கிடைத்த ஒரு மகத்தான வெற்றி என்பதை இந்த நேரத்தில் இதை ஏற்பாடு செய்த எல்லா தோழர்களுக்கும் நன்றி சொல்லி உங்களுக்கு வாழ்த்து சொல்ல நான் கடமைப்பட்டேன். தோழர்களை, இங்கே எண்ணற்ற செய்திகள் இங்கே பரிமாறப்பட்டது. ஒரு நீண்ட அரசியல் வரலாற்றில் திடுமென ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. இந்த ஆட்சி மாற்றத்தினால் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பது தவிர்க்க முடியாத நிதர்சனமான உண்மை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகமே இப்பொழுது சொல்லுகிறார்கள் எதிரி யார் என்பதை கணிப்பதிலே நாங்கள் தவறிவிட்டோம். அதே போல எத்தனையோ உளவுத்துறைகள், எத்தனையோ காவல்துறை, அந்த ஐபேக் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள் அல்லது சென்சஸ் யார் வெற்றி பெறுவார்கள், யார் எவ்வளவு வாக்கு செலுத்துவார்கள் என்கிற அந்த கணக்கெடுப்புகள் எல்லாம் கூட தோல்வியாகப்பட்டு யாராலும் கணிக்க முடியாத ஒரு சிலரால் மட்டுமே கணிக்கக்கூடிய வகையிலான ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. இந்த செய்தியோடு பகிரப்பட்ட ஒரு செய்தியில் நாம் முக்கியமாக கணக்கில் எடுக்கப்பட்டது, எங்களுக்கும் அந்த சோர்வு இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இத்தனை ஆண்டு காலம் நாம் பயணிக்கிறோம், ஆனாலும் நம்முடைய கட்சிக்கோ நம்முடைய தலைவருக்கோ ஒரு இடத்தை வழங்கி நம்மை அங்கீகரித்திருக்கலாம். இத்தனை ஆண்டு காலம் பயணித்த நம்முடைய கட்சிக்கோ நம்முடைய தலைவருக்கோ ஒரு சட்டமன்ற தொகுதியில் இடம் அளிக்காத காரணத்தினால் நாங்கள் விரக்தியில் இருந்தோம். ஏன் கோபத்தில் என்னுடைய வாக்குகளை சில இடங்களில் மாற்றி கூட செலுத்திவிட்டோம் என்று தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் இங்கே வெளிப்படுத்தினார். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தோல்விக்கு ஒரு ஆய்வை, அவர்கள் ஒரு குழுவை அமைத்து அவர்கள் அதை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக சென்று நம்முடைய நிலைப்பாட்டையும் இந்த வெற்றி தோல்விற்கும் என்ன கருத்துக்கள் மக்களிடமே வந்திருக்கிறது என்பதையெல்லாம் நாமும் மாவட்ட வாரியாக சென்று அதை கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான மாவட்டங்களிலே இந்த செய்தி நமக்கு இடம் அளிக்கவில்லை என்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது என்கிற அந்த செய்தி எல்லாம் நம்முடைய மக்களிடமிருந்து வருகிறது. யதார்த்தமாக இந்த சமூக மாற்றத்தை விரும்புகிற ஆர்வலர்களிடமிருந்து வருகிறது. இன்னும் ஒரு சில
சக்திகள் அல்லது ஒரு சில ஆர்வலர்களிடமிருந்து வேறொரு கருத்தும் வருகிறது. நீங்கள் தான் கொள்கை கொள்கை கோட்பாடு என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். பாருங்கள், நேற்று வந்த கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டது. யாரெல்லாம் விஜய்க்கு பின்னால் போனார்களோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகிவிட்டார்கள். திருமணம் வந்தவர்கள் எல்லாம், ஆதரவு தெரிவித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அமைச்சராகிவிட்டார்கள். நாமும் தாவேகா பின்னால் போயிருந்தால் அல்லது விஜய் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தால் நம்முடைய கட்சியிலும் தலைவர் உள்ளிட்ட சிலராவது சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கலாமே, அதை நாம் தவறிவிட்டோமே என்று மன வருத்தத்தோடு இந்த சமூக அக்கறை உள்ளவர்கள் பல பேர் யதார்த்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் நம்முடைய கவனத்திற்கு வருகிறது. ஆனால் உங்களுடைய ஆர்வம் சரி, உங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட சரி. ஆனால் அவையெல்லாம் எந்த இடத்திலிருந்து நாம் அதை அளவுகோலாக பார்க்க வேண்டும், அல்லது அது போன்ற நிலைப்பாட்டில் நாம் எந்த மாதிரியான முடிவை எடுக்க வேண்டும் என்பது ஒரு இயக்கம் நடத்துகிற, ஒரு கட்சியை நடத்துகிற, எளிய மக்களை அரசியல்படுத்துகிற களத்தில் இருந்து பார்க்கிற போது அது அவ்வளவு எளிதான ஒரு செயல்பாடாக நாம் கடந்து போய்விட முடியாது. உதாரணமாக, ஒரு இயக்கத்தை நாம் ஏன் உருவாக்கினோம், இந்த இயக்கம் எதற்காக எதிர்காலத்திலும் சிறப்பாக செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு நாம் ஒரு அரசியலை செய்ய தொடங்கினால் இது போன்ற குழப்பங்கள் நமக்கு வரவே வரும். நாம் குழம்புகிறோம் என்று சொன்னால், நாம் சோர்வு அடைகிறோம் என்று சொன்னால், நாம் கவலைப்படுகிறோம் என்று சொன்னால், ஏதோ ஒரு இடத்தில் புரிதலிலே நமக்கு ஒரு கோளாறு இருக்கிறது அல்லது ஒரு குறைபாடு இருக்கிறது என்று தன்னை சுய விமர்சனம் செய்து கொண்டு இந்த கோணத்தில் இந்த செய்தியை அல்லது இந்த பிரச்சனைகளை அணுக வேண்டும் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உதாரணமாக, தமிழ் புலிகள் என்கிற ஒரு கட்சி நிலவுகிற இந்த இந்திய சமுதாயத்தில் ஒவ்வொரு தேசிய இனங்களின் அடிப்படையில் வாழக்கூடிய இந்த பரப்பளவில் சாதி ரீதியாக மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் பல அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். எனவே இந்த சாதிய அடக்குமுறையினால் இந்த மண்ணின் மைந்தர்கள் உரிமைகள் மறுக்கப்பட்டு கேட்பாரற்று கிடக்கிறார்கள். எனவே இந்த சாதி கொடுமையிலிருந்து இந்த மக்களை விடுவித்து மனிதர்கள் அனைவரும் சமம் என்கிற ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்கிற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் நாம் தமிழ் புலிகள் கட்சி என்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கினோம். சாதியை ஒழிக்காமல் இங்கே எந்த ஒரு மாற்றத்தையும் நம்மால் கொண்டு வர முடியாது என்பதை நாமல்ல, நம்முடைய அரசியல் ஆசான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய ஆய்வு மூலமாக உறுதி செய்திருக்கிறார். அம்பேத்கர் சொல்லுகிறார், சாதியை ஒழிக்காமல் நீங்கள் எதை கட்டியமைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கட்டியமைக்க முடியாது. ஒரு தேசியத்தை நீங்கள் கட்டமைக்க நினைத்தாலும் கூட சாதி அதை தகர்த்துவிடும். எனவே சாதியை ஒழிப்பதுதான் இங்கே சமத்துவத்திற்கான ஒரே தீர்வு என்று நம்முடைய அரசியல் ஆசான் அம்பேத்கர் அவர்கள் நம்மிடத்திலே ஒரு மகத்தான கோட்பாட்டை முன்வைத்து மறைந்திருக்கிறார். அந்த கோட்பாட்டிற்காகத்தான் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்தார்கள், போராடினார்கள், மறைந்தார்கள். இப்பொழுது அம்பேத்கரின் அரசியல் ஆசானாக ஒரு இயக்கத்தை வழிநடத்துகிற நாம் அம்பேத்கர் விட்டு சென்ற அந்த பணிகளை மிக நேர்த்தியாக கொண்டு செல்ல வேண்டும் என்பது ஒவ்வொரு இயக்கவாதிகளுக்கும், ஒவ்வொரு இயக்கத்திற்கும், சாதியை ஒழிக்க விரும்புகிற அமைப்பிற்கும் ஒரு அடிப்படையான தேவை, அடிப்படையான ஒன்று. அந்த அடிப்படையில தான் சாதி ஒழிப்பை முதன்மைப்படுத்தி செயல்படுகிற நம்முடைய இயக்கம், குறிப்பாக அம்பேத்கர் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது தன்னுடைய எதிரி யார் என்பதை வெளிப்படையாக அறிவிப்பு செய்தார். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் தோல்விக்கு பிறகு நான் எதிரியை கணிக்க தவறிவிட்டோம் என்று உணர்ந்தார்கள் அல்லவா? அந்த கணிப்பு என்பது வேறு. இப்படிப்பட்ட கணிப்புகள் பின்னால் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே கொள்கை தெளிவோடு அம்பேத்கர் எங்களுக்கான எதிரிகள் இவர்கள்தான் என்று அடையாளப்படுத்திவிட்டு போயிருக்கிறார். அம்பேத்கர் யாரை எதிரியாக காட்டினார்? பிராமணியமும் முதலாளியமும் தான் நம்முடைய பிரதான எதிரிகள் என்று அம்பேத்கர் வரையறுக்கிறார். முதலாளியம் என்றால் என்ன? வர்க்க ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டும்.
முதலாளி தொழிலாளி என்கிற பாகுபாடு இருக்கிறது, ஏழை பணக்காரன் என்கிற பாகுபாடு இருக்கிறது. இந்த வர்க்க பாகுபாடுகள் ஒழிய வேண்டும் என்று சொன்னால் முதலாளியமும் தொழிலாளியும் என்கிற இந்த பாகுபாடுகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் ஒரு புறம் முதலாளியத்தை எதிரியாக முன்வைக்கிறார். இன்னொரு புறம் இங்கே மேல் சாதி கீழ் சாதி என்கிற பாகுபாடு இருக்கிறது. இந்த பாகுபாட்டினுடைய அடித்தளம் பார்ப்பனியமாக இருக்கிறது. எனவே பார்ப்பனியத்தை ஒழிக்காமல் சாதியை ஒழிக்க முடியாது. எனவே சாதி ஒழிப்பின் பிரதான எதிரி பார்ப்பனியம் என்பதை அம்பேத்கர் மிக தெளிவாக வரையறுத்து விட்டு சென்றிருக்கிறார். ஆக இந்த பார்ப்பனியமும் முதலாளியமும் எதிரி என்று சொல்லிவிட்ட அம்பேத்கர் அவரை பின்தொடர்ந்து செல்லுகிற தமிழ் புலிகள் என்கிற இயக்கம் இந்த கோட்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறது, இயங்குகிறது. இனிமேலும் இந்த கொள்கையில் எந்த விதமான சமரசமும் தமிழ் புலிகள் கட்சி செய்யாது என்பதுதான் நம்முடைய இயக்கத்திற்கு கிடைத்த ஒரு மகத்தான வெற்றி என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்கிறேன். தோழர்களே, மிக கவனமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, நாம் ஏன் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் என்கிற வாய்ப்பை இழக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது, ஏன் நம்மால் சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கலாமே, ஏன் அதை தவறவிட்டீர்கள் என்று நம்முடைய தோழர்களே, சில பொறுப்பாளர்களே கூட ஆதங்கப்படுகிறார்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் இப்படி யோசித்து பாருங்கள், அம்பேத்கருடைய கொள்கை தெளிவோடு இயங்குகிற ஒரு கட்சி நாம் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்திருந்தால் நல்லது என்று சொல்லுகிற சமூக ஆர்வலர்களை பார்த்து அல்லது சோர்வாக இருக்கிற நம்முடைய தோழர்களை பார்த்து நான் கேட்கிறேன், தாவேகா என்கிற அந்த கட்சி அம்பேத்கரையும் பெரியாரையும் முன்னிலைப்படுத்துவதாக சொல்லுகிற கட்சி எந்த இடத்திலாவது பிராமணியத்திற்கு எதிராக அந்த கட்சியுடைய தலைவர் பேசியிருக்கிறாரா? பார்ப்பனியத்திற்கு எதிராக எந்த இடத்திலாவது அவர் பேசியிருக்கிறாரா? RSS கண்டித்து எங்கேயாவது அவர் பேசியிருக்கிறாரா? பிஜேபிக்கு எதிராக அவர் எங்கேயாவது அரசியல் செய்திருக்கிறாரா என்று பார்த்தால் எந்த இடத்திலும் சங் பரிவாரிகளுக்கு எதிராக தன்னுடைய அரசியலை வெளிப்படுத்தியதே இல்லை. சாதி ஒழிப்பிற்கு எதிராக பெரியாரை, அம்பேத்கரை, அவருடைய கருத்துக்களை எந்த இடத்திலும் அவர்கள் முழங்கியதாக செய்திகள் இல்லை. எனவே ஒரு கட்சி 2 ஆண்டுகள் வந்திருக்கிறது, அந்த கட்சி கொள்கையிலே தெளிவில்லாமல் இருக்கிறது. நாம் கொள்கையின் எதிரி என்று சொல்லப்படுகிற சனாதனத்திற்கு எதிராக எந்த இடத்திலும் அது பேசாமல் இருக்கிறது. இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பார்ப்பனியத்திற்கு நேரெதிராக பேசப்படுகிற திராவிடம் என்கிற சொல்லாடலை எந்த இடத்திலும் இதுவரை தாவேகா உச்சரிக்கவே இல்லை. பிராமணியத்திற்கு எதிராகத்தான் திராவிட கோட்பாடு உருவானது என்று 100 ஆண்டு கால வரலாற்றில் திராவிடம் உயர்த்தி பிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த திராவிடத்தை ஒழிக்காமல் பிராமணியம் இங்கே வளர்த்தெடுக்க முடியாது என்று சனாதன சக்திகள் தொடர்ந்து திராவிடத்தை ஒழிக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள். நான் சனாதனவாதிகளுக்கு எதிரானவன் தான், பிஜேபிக்கு எதிரானவன் தான் என்று எந்த இடத்திலும் சொல்லாத விஜய் குறைந்தபட்சம் திராவிடத்தையாவது உயர்த்தி பிடித்திருக்கிறதா என்று சொன்னால் எந்த இடத்திலும் திராவிடத்தையும் உயர்த்தி பிடிக்கவில்லை. திராவிடத்தையும் உயர்த்தி பிடிக்கவில்லை, பிராமணியத்திற்கு எதிராகவும் பேசவில்லை என்றால் தாவேகாவை நாம் சந்தேகம் கொள்ளக்கூடாதா? தாவேகாவை உடனடியாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னுடைய கட்சியில் இந்த மண்ணில் கருப்பு, சிவப்பு, நீலம் என்கிற அந்த புரட்சிகரமான அந்த வண்ணங்களை எந்த கட்சிகள் இந்த மண்ணில் கால்பதிக்க நினைத்தாலும் இந்த 3 வண்ணத்தில் ஒரு வண்ணம் நிச்சயமாக இருக்க வேண்டும். அது குறிப்பாக பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்தால் கருப்பு என்பது மிக முக்கியமான அந்த வண்ணங்களிலே ஒன்று. தன்னுடைய கட்சி கொடியிலோ கருப்பை வரவிடாமல் தெளிவாக விஜய் பார்த்துக் கொள்கிறார். தன்னுடைய பெயரில், கட்சி பெயரில் திராவிடம் வரவிடாமல் கவனமாக பார்த்துக் கொள்கிறார். தன்னுடைய செயல்பாட்டில் மிக தெளிவாக பிராமணியத்திற்கு எதிராக பேசாமல் நகர்ந்து விடுகிறார், கடந்து போய்விடுகிறார். இப்படி தன்னுடைய நிலைப்பாட்டில் சந்தேகத்தோடு இயங்குகிற ஜோசப் விஜய் அவர்களை, தாவேகா என்கிற கட்சியை பல பேர் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அம்பேத்கர், பெரியார் கண்ணாடி கொண்டு பார்க்கிற தமிழ் புலிகள் கட்சி இன்னும் தாவேகாவை பிஜேபியினுடைய பிள்ளைகளாகத்தான் சந்தேகப்படுகிறது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறோம். எனவே இந்த கோணத்தில் தான் தாவேகாவை நாம் எடை போடுகிறோம், தாவேகாவை நாங்கள் சந்தேகிக்கிறோம். உண்மையிலேயே பெரியாரை, அம்பேத்கரை முன்னிறுத்தப்படுகிற
கட்சியை வரவேற்கிற கட்சி தான். ஆனால் பெரியாரையும் அம்பேத்கரையும் பெயரளவிலே வைத்துக் கொண்டு மறைமுகமாக சனாதனவாதிகள் உள்ளே நுழைவதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. RSS காரணம் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்கிறான். அதே சமயத்தில் RSS காரன் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு விட்டானே என்று RSS காரனை நாம் அரவணைக்க முடியாது, சனாதனவாதிகளை நாம் அரவணைக்க முடியாது. எனவே RSS காரர்கள் மக்களோடு ஊடுருவ எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அந்த அடிப்படையில் பிஜேபி தாவேகாவை மறைமுகமாக தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே நுழைய வைத்திருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகள் இருக்கிறது, திமுக, அதிமுக. இந்த திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்கிற அந்த களத்தில் இப்பொழுது அதிமுகவை ஒழித்து பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. தாவேகாவுடைய வெற்றி அல்ல, இது பிஜேபியினுடைய வெற்றி. ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற திராவிட கட்சியை அது ஒழித்து விட்டது. இன்னும் தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரே கட்சியாக தேர்தல் பேர் இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பதுதான் பிஜேபியினுடைய இலக்கு, சனாதனவாதிகளுடைய இலக்கு, சாதியவாதிகளுடைய இலக்கு. எனவே பிஜேபி என்கிற அந்த சனாதன கும்பல்கள் ஒழிக்க நினைக்கிற திமுகவை நாம் ஆதரவு தெரிவித்து தூக்கி நிறுத்த வேண்டிய கடமை பெரியாரிய அம்பேத்கரியவாதிகளுக்கு, திராவிடத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று சிந்திக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது அடிப்படையான தேவை. இந்த கோணத்தில் தான் நாம் திமுகவை ஆதரிக்கிறோம், இந்த கோணத்தில் தான் நாம் தாவேகாவை ஆதரிக்கவில்லை. இந்த கொள்கை தெளிவு, இந்த பார்வை தமிழ் புலிகள் கட்சிக்கு ஆழமாக இருக்கிறது என்பதை சமூக ஆர்வலர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் மீது அக்கறைப்படுகிற அந்த சமூக சிந்தனையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இயக்க தோழர்களும் இதில் நாம் தெளிவு கொள்ள வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்பதற்காக கொள்கையிலே நாம் சமரசம் செய்துவிட முடியாது. அவர்கள் யோசிப்பதை போல ஆமாம், நாம் போயிருந்தால் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கலாம். ஆனால் நிலைமை என்ன? கிடைக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற பதவிக்காக மறைமுகமாக நாம் பிஜேபியையோ சனாதனவாதிகளையோ ஆதரித்து விடக்கூடாது என்கிற அந்த இடத்திலிருந்து நாம் அந்த வாய்ப்பை நாம் தவறவிட்டோம், அல்லது வாய்ப்பை நாம் நிராகரித்தோம். எனவே இந்த கொள்கை தெளிவோடு இயக்குகிற இயக்கமாக தமிழ் புலிகள் கட்சி இருக்கிறது. இந்த தெளிவோடு தான் நாம் தேர்தல் பாதையை நாம் அணுகுகிறோம். மற்றொன்று, ஒரு இயக்கம், ஒரு கட்சி, ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, இவற்றை தாங்கி பிடிக்கிற ஒரு கட்சி எப்பொழுதும் நிரந்தரமாக தன்னுடைய பயணத்தை அது முன்னெடுத்துக் கொண்டே இருக்கும். அப்படி முன்னெடுக்கிற போது தேர்தல் வருகிறது, அந்த தேர்தல் கட்சியை நம்முடைய கோட்பாடுகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியுமா என்று நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் கூட நம்முடைய கொள்கையில் குறைந்தபட்ச உடன்பாடு இருக்கிற தேர்தல் கட்சியோடு தான் நாம் உடன்பாடு வைத்துக் கொள்ள முடியுமே தவிர கொள்கை எதிரிகளோடு நாம் உடன்பாடு வைத்துக் கொள்ள முடியாது. பிஜேபி நமக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தருகிறார்கள், எனவே நாம் பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று நாம் சிந்திப்போமா? பிஜேபி நமக்கு அமைச்சர் பதவியே கொடுத்தாலும் பிஜேபியிடம் நாம் போக மாட்டோம். அது மிக தெளிவாக இருக்கிறோம். என்ன காரணம்? பிஜேபி என்பது நம்முடைய கொள்கை எதிரி. கொள்கை எதிரி நேரடியாகவோ மறைமுகமாகவோ கால் பதிப்பதை நாம் அனுமதிக்க முடியாது. எனவே பதவிக்காக நேரடியாக எப்படி நாம் பிஜேபியோடு போக முடியாதோ அதை போல மறைமுகமாக பிஜேபியின் மூலமாக உந்தப்படுகிற ஒரு தாவேகா பின்னாலும் போக முடியாது என்கிற நிலைப்பாட்டில் தான் நாம் தமிழ் புலிகள் கட்சி மிக உறுதியோடும் தெளிவோடும் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழர்களே, இந்த அடிப்படையில் நாம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இயக்கத்தை, தேர்தல் இயக்கத்தை, தேர்தல் கூட்டணிகளில் இருந்து நாம் சந்தித்தோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கான அந்த வாய்ப்பை வழங்கி இருக்க வேண்டுமா? கண்டிப்பாக வழங்கி இருக்க வேண்டும். நம்மை அங்கீகரித்திருக்க வேண்டுமா? கண்டிப்பாக அங்கீகரித்திருக்க வேண்டும். தமிழ் புலிகள் கட்சிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட வாய்ப்பை வழங்கி இருக்க வேண்டுமா? நிச்சயமாக வழங்கி இருக்க வேண்டும். இவற்றிற்கான போராட்டத்தை நாம் இன்னும் முன்னெடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் சட்டமன்ற பதவி என்பதோ, தேர்தல் அங்கீகாரம் என்பதோ, கட்சியினுடைய அங்கீகாரம் என்பதோ, அரசியல் அதிகாரம் என்பதோ, அரசியல் உரிமை என்பதோ அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது.
அவ்வளவு எளிதான நாம் போராடுகிற அந்த உரிமை என்பது அவ்வளவு சாதாரண ஒரு உரிமைக்கான போராட்டம் அல்ல. அதற்கு மிக கடுமையாக நாம் போராட வேண்டியது இருக்கிறது. அதற்கு நாம் மிக கடுமையான விலையை தர வேண்டியதாக இருக்கிறது. அந்த விலையை நாம் கொடுத்து போராடுகிற பட்சத்தில் தான் அந்த அரசியல் உரிமைகளை வெல்ல முடியும். எனவே அந்த அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு, அந்த அரசியல் உரிமையை வெல்லுவதற்கு இன்னும் உழைக்க வேண்டும் என்று இந்த தேர்தல் பாதை நமக்கு உணர்த்துகிறது. அதை கண்டு நாம் ஆழமாக போராட வேண்டுமே தவிர சோர்வாகிவிடக்கூடாது, பின்வாங்கிவிடக்கூடாது. நாம் எடுத்து வைத்திருக்கிற களம் என்பது வெறும் தேர்தல் பாதைக்காக மட்டுமல்ல, வெறும் சட்டமன்ற பதவிக்காக மட்டுமல்ல. இங்கே பேசுகிற போது எல்லா தோழர்களும் ஒரு செய்திகளை ஆழமாக சொன்னார்கள். இந்த இயக்கம் தொடங்குவதற்கு முன்பாக சாதாரணமாக ஒரு பகுதியிலே குடிநீர் இல்லை என்றால் எங்களுக்கு தண்ணீர் வர மறுக்கிறது, தண்ணீர் தாருங்கள் என்று கேட்க கூட நாடு இல்லாமல் இருந்தது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு, 15 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தெருவிற்கு தண்ணீர் வரவில்லை. தண்ணீர் கொடுங்கள், ஏன் எங்கள் பகுதிக்கு மட்டும் தண்ணீர் தர மறுக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்க முடியாமல் கிடந்தோம். மின்சாரம் இல்லையா கேட்க மறுத்து கிடந்தோம். சாலை இல்லையா கேட்க மறுத்து கிடந்தோம். ஊரிலே இருக்கிற எல்லா ஆதிக்க சாதிகளுடைய கல்விகள் எல்லாம் நம்ம தெருவுக்கு தான் வருகிறதா, ஏன் எங்கள் தெருவிற்கு உங்கள் கல்விகளை எல்லாம் அனுப்புகிறீர்கள் என்று கேட்க முடியாது. சாதி ரீதியாக பொது பாதையிலே நடக்க முடியாது, ஆமாம் நடக்க முடியாது. நம்முடைய பிணங்களை பொது பாதையில எடுத்து செல்ல முடியாது, ஆமாம் எடுத்து செல்ல முடியாது. இப்படி சாதியின் பெயரால் இத்தனை அடக்குமுறைகளை கண்டு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக பொறுத்து கிடந்தோமே, முடியாமல் கிடந்தோமே. ஆனால் 17-18 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னால் இப்படி ஒரு இயக்கத்தை தொடங்கி கிராமத்திலே சென்று, ஏன் எங்களை சாதி ரீதியாக ஒடுக்கிறாய், ஏன் எங்கள் பிணம் பொதுப்பாதைக்கு வரக்கூடாது, எங்க அப்பனையும் தாத்தனையும் பேர் சொல்லி ஏன் அழைக்கிறாய் என்கிற கேள்வியை எழுப்பிய இயக்கம் என்பது தமிழ் புலிகள் கட்சிதான். தோழர்கள் பேசினார். அப்படி நம்முடைய உரிமைகளுக்காக, நம்முடைய அவமானங்களில் இருந்து வெளியே வருவதற்காக, என்னுடைய அப்பனையும் தாத்தனையும் பெயரை சொல்லி கூனி குறுகி அடக்கி ஒடுக்கி வைத்த அந்த கிராமத்திலே இருந்து அதை பொறுத்துக் கொள்ள முடியாது என்று பொங்கி எழுந்த இயக்கம் தான் தமிழ் புலிகள் கட்சி. அந்த வேகத்தில் அல்லது அந்த செயல்பாட்டில் இன்னும் நாம் சமரசம் செய்துள்ளோம், இப்பொழுதும் போராடி கொண்டிருக்கிறோம். எனவே 2 செய்தி, தேர்தல் பாதை என்பது நம்முடைய பயணத்திற்கு உதவியாகவோ அல்லது நம்முடைய பயணத்திற்கு ஒரு வழியாகவோ அவற்றை நாம் பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறோம். கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும், அதிகாரத்திற்கு சென்றாலும் செல்லவில்லை என்றாலும், இந்த மக்கள் சுயமரியாதையோடு வாழ்வதற்காக, இந்த மக்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்காக ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது. அந்த இயக்கம் தமிழ்நாட்டில் வரலாற்றில் தமிழ் புலிகளை தவிர வேற எந்த இயக்கமும் கிடையாது என்பதுதான் இன்றைய அரசியலை யோசித்து பாருங்கள். இங்கே சொன்னார்கள், நம்முடைய தோழர்கள் எல்லாம் பெரும்பான்மையாக தாவேக்காவிற்கு போய்விட்டார்கள் என்று கூட ஆதங்கத்தில் சொன்னார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. நம்முடைய தோழர்கள் எங்கே தாவேக்காவிற்கு போனார்கள்? எங்கேயாவது தமிழ் புலிகள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் பொதுப்பில் இருந்து விலகி தாவேக்காவிற்கு போய்விட்டோம் என்று செய்தி வந்திருக்கிறதா? எங்கேயாவது ஒன்றிய செயலாளர் விலகி இருக்கிறாரா? எந்த கிளை செயலாளர் உள்பட எந்த மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் யாரும் தாவேக்காவிற்கு போகவில்லை. இன்றைக்கு எத்தனையோ பெரிய பெரிய கட்சிகளில் இருந்து, அதிமுக போன்ற பெரிய பெரிய கட்சிகளில் இருந்து இவர் ஜெயித்து விட்டார், அங்கே போய்விட்டால் பதவி கிடைத்துவிடும், அங்கே போய்விட்டால் பொறுப்புகள் கிடைத்துவிடும் என்று கட்சியை கலைத்து போகிற எத்தனையோ கட்சிகள் இருக்கிற இந்த அரசியல் களத்தில் நீ முதலமைச்சராக கூட வா, நீ எனக்கு பதவியை தரக்கூட வாய்ப்பே இருந்தாலும் என்னுடைய இயக்கத்தை விட்டு நான் வெளியே வர முடியாது, இதுதான் சாதி ஒழிப்பிற்கான இயக்கம் என்பதை உறுதியோடு உயர்த்தி பிடிக்கிற ஒரு கட்சி தொண்டர்கள், ஒரு கட்சியினுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது தமிழ் புலிகள் கட்சியை தவிர 11:30 மணிக்கு ஆரம்பித்த கூட்டம் இன்னும் மத்தியானம் சாப்பிடல. இங்கே பொறுப்பாளர்களை தாண்டி பல தோழர்கள் இருக்கிறார்கள். நான் கூட சொன்னேன், இங்கே பசியோடு இருக்கிறார்கள். பொறுப்பாளர்கள் கூட பசியை தாங்கிக் கொண்டு இருந்து விடலாம். பொறுப்பாளர்கள் அல்லாத கிராமத்தில் இருந்து இளைஞர்களும் மக்களும் வந்திருக்கிறார்களே, பெண்கள் வந்திருக்கிறார்களே, இவர்கள் பசியோடு இருக்க மாட்டார்களே, கலந்து போய்விடுவார்களே, கூட்டம் குறைந்து விடுமே, எனவே வேகமாக இந்த கூட்டத்தை முடித்து விடலாம் என்று கூட நான் இங்கே ஆலோசித்தேன். ஆனால்
4 மணி ஆன பிறகும் கூட தொடக்கத்தில் இருந்த ஒரு தொண்டன் கூட வெளியே போகாமல் அரங்கம் நிறைந்து இன்றைக்கும் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் இப்படி ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் வேறு யாராவது நடத்த முடியுமா? இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த இயக்கத்தில் கிடைத்த தலைவர்கள் தான், இந்த இயக்கத்திற்கு கிடைத்த போராளிகள் தான், இந்த இயக்கத்திலே போராளிகளுடைய தியாகம் தான். இப்படி தியாகத்திலே இருந்து உருவான இயக்கம் நம்முடைய இயக்கம். இன்றைக்கு தாவேக்காவிற்கு போயிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். சரி, இந்த சமுதாயத்தில் இருந்தோ அல்லது வேற எந்த நம்ம ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து யார் வேண்டுமானாலும் தாவேக்காவிற்கு போனார்களே, எங்கேயாவது தாவேக்காவிலே தலைவர்களாக போயிருக்கிறார்களா? அங்கேயும் போய் போஸ்டர் தானே ஒட்ட போகிறான், அங்கேயும் போய் கொடிதானே பிடிக்க போகிறான், அங்கேயும் போய் வேடிக்கை தானே பார்க்க போகிறான். ஒரு பகுதியிலே, ஒரு சேரியிலே, ஒரு பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலே ஜாதி ரீதியாக ஒருவன் தாக்கப்படுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பகுதியிலே தாவேகா கட்சி இருக்குமே, அந்த கட்சி நம்முடைய அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த அல்லது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு மக்கள் சாதி ரீதியாக பாதிக்கப்படுகிற போது வந்து போராட வர போகிறானா? களத்தில் இருந்து நிற்க போகிறானா? நேற்றைய முன்தினம் அருப்புக்கோட்டை அருகே ரெட்டியாப்பட்டி பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் பொதுப்பாதை வழியாக சுடுகாட்டிற்கு பணத்தை எடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக பணத்தை நடுரோட்டில் வைத்து போராடிய இயக்கம், நேற்றைய முன்தினம் கூட போராடிய ஒரு இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி தான். தாவேக்காரன் அந்த ஊரில் இல்லையா? போராட முன் வருவானா? ஆக உனக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உனக்காக உணர்வோடு உரிமையோடு போராடுகிற இயக்கம் தமிழ் புலிகள் கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் இல்லை. எனவே எந்த சோர்வும் மனச்சோர்வும் நம்மை ஆட்கொள்ள முடியாது. நாம் கொள்கைவாதிகள், நாம் இயக்கவாதிகள், நாம் அம்பேத்கருடைய வாரிசு. எனவே நம்முடைய பயணத்தில் சோர்வில்லாமல் நாம் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தேவையைத்தான் நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். அந்த தேவைதான் நம்மை வழிநடத்தும். எனவே இந்த கோணத்தில் இருந்து நம்முடைய பொறுப்பாளர்களும் சரி, நம் மீது அக்கறை கொள்வதும் சரி, நாங்கள் ஏதோ ஏமாந்து விட்டோம், நாங்கள் ஏதோ தாவேக்காவிலே கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டோம் என்று எங்கள் மீது அக்கறை கொள்பவர்களே, அவர்களுக்கு நாம் சொல்வதெல்லாம் நாங்கள் வேண்டும் என்றுதான் நிராகரித்திருக்கிறோம். நாங்கள் இன்னும் அவரை சந்தேகிக்கிறோம். கொள்கை தெளிவோடு வெளியே வருகிற போதுதான் உண்மையான பிஜேபிக்கு எதிராக நான் இருக்கிறேன் என்று பேசுவதை தாண்டி களத்தில் அவர்கள் காட்டுகிற போதுதான் அவருடைய நிலைப்பாட்டு தன்மையை நாம் உணர முடியும். எனவே அதுவரையிலும் நாம் கொள்கை தெளிவோடு இயக்குகிற ஒரு இயக்கமாக நாம் பயணிக்க வேண்டிய கடமை இருக்கிறது தோழர்களே. அந்த கோணத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கோணத்தில் இது பயணித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பயணத்தில் ஒரு வழியாக மாவட்ட வாரியாக செல்லுகிற போது தென்காசி மாவட்டத்தில் இந்த கூட்டத்தில் இதுவரை நாம் அரசியல் ரீதியான விளக்கத்தை நாம் வழங்கியிருக்கிறோம். அதற்கு மாறாக ஒரு செயற்குழு என்பது உருவாக்க வேண்டும் அல்லது நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற போது கூட சொல்லலாம், இது ஒரு செயற்குழு நடத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே வழிநெடுக தோரணை கட்டணும், மிகப்பெரிய அரங்கத்தை பிடிக்கணும், எல்லாருக்கும் மத்தியான பெரிய விருந்தை கொடுக்கணும், நிறைய செலவு வருது. எனவே இவ்வளவு பிரம்மாண்டமாக கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று தோழர்கள் எல்லாம் ஆர்வப்பட்டார்கள், அப்படி நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் செய்ய வேண்டுமா என்றால் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு செயற்குழுவுக்கு மேடை வீதிதோறும் கொடி இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றாலும் பரவாயில்லை. ஒரு செயற்குழு மிகப்பெரிய வண்ண ஒளிகளால் மின்னக்கூடிய அரங்கம் இருக்க வேண்டும், இருந்தால் நல்லது, இல்லை என்றாலும் பரவாயில்லை. ஒரு செயற்குழுவில் எல்லாருக்கும் பிரியாணி வழங்க வேண்டும், உணவு வழங்க வேண்டும், இருந்தால் நல்லது, இல்லை என்றாலும் பரவாயில்லை. எது இருக்கிறதோ இல்லையோ ஒரு செயற்குழுவில் எது இருக்க வேண்டும்? ஒரு செயற்குழுவில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள் தன்னுடைய மாவட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளர்களை எல்லோரும் வர வைக்க வேண்டும். ஒவ்வொரு அணிகளுடைய பொறுப்பாளர்களை வர வைக்க வேண்டும். ஒவ்வொரு கிளையிலிருந்து கிளை செயலாளர்களை வர வைக்க வேண்டும். அதுதான் ஒரு செயற்குழுவினுடைய வெற்றியே தவிர செயற்குழுவிலே நம்முடைய இயக்கம் எவ்வளவு உயிரோட்டமாக இருக்கிறது என்பதை நாம் எத்தனை கிளைகளிலே இருந்து ஆட்களை வர வைத்திருக்கிறோம், எத்தனை பொறுப்பாளர்களை பேசி சரி செய்து இங்கே வர வைத்திருக்கிறோம், எத்தனை பொறுப்பாளர்கள் ஆர்வத்தோடு பங்கெடுத்திருக்கிறார்கள், ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் நாம் என்ன வேலை கொடுத்திருக்கிறோம். கரும்புலி குயிலி பேரவை ஒரு பேனர் வைத்திருக்கலாம், இளம் புலிகள் அணி ஒரு பேனர் வைத்திருக்கலாம், வணிகர் அணி ஒரு பேனர் வைத்திருக்கலாம், தொழிலாளர் அணி ஒரு பேனர் வைத்திருக்கலாம், மாவட்ட செயலாளர் ஒரு பேனர் வைத்திருக்கலாம்.
இவைதானே ஒரு செயற்குழுவினுடைய வலிமையை சேர்க்கக்கூடியது. ஒரு மாவட்டம் தொகுதி வாரியாக நாம் மாவட்ட செயலாளர் நியமித்து விட்டோம். ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். ஏன் இதை விரிவாக்கம் செய்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றிலேயே தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற முறையை கொண்டு வந்த ஒரே இயக்கம், முதலாக கொண்டு வந்த இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி. ஏன் கொண்டு வந்தோம்? நாம் விளிம்பு நிலை சமுதாயத்தில் பிறந்திருக்கிறோம். தென்காசி என்பது 5 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. ஒரு மாவட்ட செயலாளர் தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக் கொண்டு 5 சட்டமன்ற தொகுதிகளில் விரிவான பணிகளை மேற்கொள்ள முடியாது. அவனுக்கு பணிச்சுமைகள் வரும், அவருக்கு பொருளாதார சுமை வரும். எனவே அவருடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று போட்டால், ஒரு தொகுதியில் அதிகபட்சமாக இந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலே அல்லது இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலே போய் களப்பணி செய்வதற்கு அவருக்கு எளிமையாக இருக்கும். எளிமையாக கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்திப்பார்கள், இளைஞர்களை சந்திப்பார்கள் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு வேலை பொழுதை குறைத்து மக்களிடம் செல்லுகிற அந்த வாய்ப்பை அதிகப்படுத்துவதற்குத்தான் நாம் தொகுதி வாரியாக மாவட்ட செயலாளரை பிரித்து வழங்கியிருக்கிறோம். அந்த கோணத்தில் இன்றைக்கு 5 மாவட்ட சட்டமன்ற தொகுதியில் இருந்து ஒரு தொகுதிக்கு 100 பேர் 200 பேர் வந்திருந்தால் கூட இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இங்கே வந்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு செயற்குழுவுடைய வெற்றி. எனவே இந்த கோணத்தில் பொறுப்பாளர்கள் நீங்கள் தன்னை சுயபரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இந்த கோணத்தில் ஒரு செயற்குழுவை நடத்த முயற்சி செய்யுங்கள். அதே போல இங்கே 3 மணி நேரம் மக்கள் அமைதியாக அமர்ந்திருக்கிறார். ஆனால் இங்கு இருக்கிற பொறுப்பாளர்கள், ஒரு பொறுப்பாளர் பேச தொடங்கிவிட்டால் அவர் என்ன பேசுகிறார் என்பதை கூட யாரும் கவனிக்காமல் இருக்கிறார்கள் என்பதை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே பேசுகிற போது எல்லோரும் அருமையான கருத்துக்களை பேசினார்கள். கனகராஜ் பேசிய பேச்சும், தமிழரசு பேசிய பேச்சும், இங்கே தோழர்கள் பேசிய பேச்செல்லாம் அவ்வளவு ஆழமான கருத்துக்கள். ஆனால் அவர் பேசிக் கொண்டிருக்கிற போது பிறரை பார்க்கிறேன், கைபேசி தடவி கொண்டிருக்கிறார்கள், செய்தியை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள், ஒரு இடத்தில் அமராமல் இருக்கிறார்கள், அங்கே இளைஞர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒருவன் தன்னை ஒரு பொது வாழ்க்கைக்கு எப்படி தயார் செய்வது? தன்னை ஒருவன் பொது வாழ்க்கையிலே அம்பேத்கரை, பெரியாரை ஒன்று புத்தகத்தில் படிக்க வேண்டும், அல்லது படிக்கிற போது இளைஞர்கள் என்ன பேசுகிறார்கள், பேசுகிறவர்கள் அம்பேத்கரை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று செய்தியை ஆழமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இவையெல்லாம் தானே தன்னை பொது வாழ்க்கைக்கு ஒரு பெரிய போராளியாக தயார்படுத்துகிற ஆயுதம். செயற்குழு, பொதுக்குழு, இவையெல்லாம் எதற்காக நாம் நடத்துகிறோம் என்று சொன்னால், பரிசோதனை செய்து கொள்வது, விமர்சனம் செய்வது, சுய விமர்சனம் செய்து கொள்வது. விமர்சனமும் சுய விமர்சனமும் தான் ஒருவனை போராளியாக உயர்த்தும், ஒருவனை ஒரு பொது வாழ்க்கைக்கு தலைவனாக வடிவமைக்கும். நாம் தலைவர்கள் என்று சொன்னால், ஒரு பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒருவன் கிளை செயலாளராக இருக்கிறான் என்று சொன்னால் அந்த கிராமத்திற்கு அவன் தலைவன். அவன் அம்பேத்கர் செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு போராளி. எனவே அவன் ஒரு தலைவன், ஒன்றிய செயலாளர் ஒரு தலைவன், மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரும் தலைவர்கள், அணியிலே இருக்கிற பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரும் தலைவர்கள். எனவே தன்னை தலைவர்களாக முதலில் உணரத் தொடங்க வேண்டும். தான் ஒரு தலைவனாக தன்னை உணர்கிற போதுதான் அந்த தலைமை பண்புக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள முடியும். ஏதோ போகிற போக்கில் கட்சி நடத்துவதல்ல கட்சி, ஏதோ தலைவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக ஒரு கூட்டம் நடத்துவதல்ல கூட்டம். அது உணர்வுபூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக, கொள்கை ரீதியாக அடுத்த தலைமுறைக்கு சரியான பாதையை கொண்டு விட்டு செல்கிற ஒரு அணியாக, ஒரு கூட்டமாக மாற வேண்டும் என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் தன்னை தலைவர்களாக உணர்ந்து இன்னும் தன்னுடைய பணிகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இவைதான் செயற்குழுவை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான அம்சம். எனவே இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்கிற போது நம்முடைய சமூகமும் சரி, ஒடுக்கப்பட்ட சமூகமும் சரி, இன்னும் தலை நிறுவதற்கான ஒரே ஆயுதமாக நாம் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்மை நம்பி ஒரு மிகப்பெரிய சமூகமே, நம்மை நம்பி மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைமை, நம்மை நம்பி மிகப்பெரிய அரசியல் மாற்றம் காத்துக் கொண்டிருக்கிறது. அவற்றை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இன்னும் நாம் விலை கொடுக்க வேண்டியதாக. 18 ஆண்டு காலம் ஒருவன் இயக்கம் நடத்துவதே சாதனை தான். இங்கே சொன்னார்கள், இங்கே சிறைக்கு போயிருக்கிறார்கள், இங்கே நகையை அடமானம் வைத்தெல்லாம் நாம் கட்சி நடத்தியிருக்கிறோம், நகையை விற்று பொருளாதாரத்தை இழந்து கட்சி நடத்தியிருக்கிறோம், பல குடும்பங்கள் பிரிந்து
மீண்டும் சேர்த்து வைத்து பல இன்னல்களை சந்தித்த கொடுமைகள் எல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் ஒரு பொது வாழ்க்கைக்கு, ஆனால் ஒரு இயக்கத்தை நடத்துகிற போது வரக்கூடிய இடர்கள் தான். இங்கே இடர்பாடுகளை சந்திக்காத பொறுப்பாளர்கள் யாரும் இருக்க முடியாது. அதனால்தான் நாம் சொல்கிறோம், நாம் பதவிக்காக இங்கே வரவில்லை. நம்மை எப்படி ஒரு மெழுகு தன்னை உருக்கி கொண்டு பிறருக்கு வெளிச்சத்தை தருகிறதோ அதை போலத்தான் நாம் எல்லோரும் உருகி கொண்டு இந்த மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தருவதற்கான ஒரு களப்பணிதான் தமிழ் புலிகள் கட்சிகளை பயணிக்கிற இந்த களப்பணி. எனவே இந்த தெளிவோடு நாம் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதோடு பயணிப்போம். நிச்சயமாக அம்பேத்கர் பெரியாரினுடைய திராவிட கோட்பாட்டினுடைய இந்த சாதி ஒழிப்பு அரசியலுடைய தேவை என்பது நம்மை போன்ற இயக்கங்கள் தான் இந்த தமிழக மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லி, இந்த செயற்குழுவில் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து கேட்டு இங்கே அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி மீண்டும் நம்முடைய களத்தை வலுப்படுத்துவோம். 2 செய்திகளுக்காக மிக முக்கியமாக பகிரப்படக்கூடிய செய்தி, தமிழ்நாடு முழுவதும் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறதே தவிர காட்சி மாற்றங்கள் நடக்கவில்லை. மாறாக இன்னும் அது அதிகமாக இருக்கிறது. 60 நாட்கள் 50 நாட்களில் எத்தனை படுகொலைகள்! 3 வயது சிறுமி வரை, சிறுமி முதல் 60 வயது வயதான முதிர்ச்சியான பாட்டி வரை இங்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது பெண்களுக்கு. சாதி ஆணவ படுகொலைகள் ஏறத்தாழ 9க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கிறது. எனவே தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு, தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். சாதியின் பெயரால் நடத்தப்படுகிற கொலைகள், ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று நாம் தொடர்ந்து போராடி வருகிறோம். ஆட்சி மாற்றத்தை தருவதாக சொன்ன இந்த இயக்கம் அந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வரவில்லை. கொண்டு வருவதற்காக நாம் போராட வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இவற்றிற்கெல்லாம் ஒரு போராட்டத்தை சென்னையிலே நாம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அதற்கான பத்திரிகையாளர் சந்திப்பை நாளை நெல்லையிலே சந்தித்து ஒரு போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம். அந்த போராட்டத்திற்கு நீங்கள் எல்லோரும் வலிமையாக வலுவாக சென்னைக்கு வந்து சேர வேண்டும். மற்றொன்று, நம்முடைய சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய மகத்தான தலைவன் ஒண்டிவீரனுடைய நினைவு நாள் ஆகஸ்ட் 20 எப்பொழுதும் போல் வழக்கம் போல மிக எழுச்சியோடு அந்த உணர்வை பெறுகிற வகையில நாம் அனைவரும் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும். கூட்டம் கூட்டமாக வர வேண்டும். அதே சமயத்தில் உங்களை நமக்கு தெரியும், போன வருடம் நம்முடைய எழுச்சியில கலந்து கொண்ட ஒரு இளைஞன் முத்துவீரன் இன்னும் காட்சியில் நம் கண் முன்னால் இருக்கிறது. அது போன்ற அசம்பாவிதங்களை தடுக்கக்கூடிய வகையிலே அமைதியான முறையில், அதே சமயத்தில் அதிக எண்ணிக்கையோடு ஆகஸ்ட் 20 நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். முறையான வழிமுறைகளை பின்னாளில் அறிவிப்பு செய்வோம். எனவே இப்பொழுதே சென்னை போராட்டத்திற்கும் ஆகஸ்ட் 20க்கும் நீங்கள் அணியமாக கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த செயற்குழுவை நிறைவு செய்கிறேன்.